அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே புனிதமான ஷாபானுடைய மாதத்தினுடைய ரஹ்மத்துக்கள் இறங்கக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாளில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான நமது விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட 6 அமல்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இன்றைய தினம் இந்த அமலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கணும். இந்த 2 நாள், அதாவது ஷபானுடைய முதல் வியாழன் வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க, இந்த 2 நாள் முடியறதுக்கு முன்னாடியே அல்ஹம்துலில்லாஹ் பலருடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். கவலை இருந்தால் அது மகிழ்ச்சியா மாறும், சோதனை இருந்தால் அது சாதனையாக மாறும். ஆயிரக்கணக்கான தேவைகளையும் அல்லாஹால இந்த 2 நாள்ல நமக்கு கபூலாக்கி தருவான். ஏன்னா இந்த நாள், அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அர்ஷிலிருந்து ரஹ்மத்துக்கள் வேகமாக இறங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை பயன்படுத்தி இது போல சிறந்த அமல்களை நம்ம செய்யும் போது சுப்ஹானல்லாஹ், நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு நம்மள நிறைய பேரும் சோதனைகளோடவும் வேதனைகளோடவும் கடனாலையும் நோயாலையும் கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நமக்கு இப்படிதான் விதி எழுதப்பட்டாச்சு, அதை மாத்துறதுக்கு நம்மளால முடியுமா என்ன அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளை படைச்ச ரப்பு என்ன சொல்றான்? என்னுடைய அடியார்களே, நீங்க என்னை அழைத்தால், என்னிடம் கேட்டால், விதியின் பூட்டப்பட்ட கதவுகளையும் நான் உங்களுக்காக திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்மளோட துஆவுக்கு விதியை திறக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும், இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு மாறப் போறதில்லை, என் தலையெழுத்து மாறாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எதையும் அடைந்து கொள்ளக்கூடிய வலிமை உங்ககிட்ட தான் இருக்கு. அதுவும் இது போல சிறந்த மாதங்களையும், இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை போல சிறந்த தினங்களையும் சிறந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய மகரிப், அதாவது வியாழக்கிழமை மகரிப் அப்படிங்கிறது உன்னதமான நேரம். இந்த நாள்ல நம்ம கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். இன்னும் வாரம் முழுக்க நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள்ல நிறை குறைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா, அது வானத்திலேயே தங்கிருமா, அல்லாஹ்விடத்துல செல்லாதான். ஆனா இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எந்த துஆவை கேட்டாலும் நேரடியாக அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள். அதனால இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அமலையும் யாரும் தவற விடாதீங்க. இந்த நாள் திரும்ப கிடைக்காது. நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இன்றைக்கு இந்த அமலை நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளை சூரியன் உதிக்கும் நேரத்திற்கு முன்னாடியே உங்களுடைய விதியின் பூட்டிய கதவுகள் திறக்கப்படும். நீங்க எப்பேற்பட்ட துஆவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பான். அதை நசீபாக்கி தந்துருவான். நாளைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியே அதற்கான நற்செய்திகளை நீங்க காண முடியும். இன்ஷா அல்லாஹ் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க நீங்க தயாரா இருங்க. உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு அல்லாஹாலா கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அலட்சியம் செய்யாதீங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலியான கைகளை அல்லாஹ்வின் பரக்கத்தால் நிரப்பக்கூடிய ஒரு வஜீஃபா. நீங்கள் எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் சரி, இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானது. எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி, இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானது. இப்போ முதல்ல வஜீஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு இபாதத், அது ஒரு அழைப்பு, அது ஒரு முறையீடு, அது ஒரு உள்ளத்தின் குரல். இதெல்லாம் ஒன்று சேர்த்தது தான். இதெல்லாம் ஒன்று சேர்த்த ஒரு பிரார்த்தனை தான் வஜீஃபா. அதுலேயும் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவை பார்க்க போகிறோம். அந்த வஜீஃபாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே ஒரு கூட்டு துஆவை கேட்டுருவோம். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம கேட்கலாம். ஏன்னா கூட்டு துஆ அப்படிங்கிறது ரஹ்மத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமல். அதனால இன்றைக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அமல்ல நிறைய பேருடைய தேவைகள் கூட நிறைவேறலாம். அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே ஆமீன் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் கமெண்ட்ஸ்லையும் யா அல்லாஹ் ஆமீன் அப்படின்னு போட்டுருங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்களை மூடி ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹுவே, எங்களுடைய உடைந்த இதயங்களுக்கு ஆதரவாக இருப்பவனே, ஆதரவற்றவர்களின் இறுதி தஞ்சமே, அரசர்களின் அரசனே, நாங்கள் உன் பாவமிகு அடியார்கள், கைகளை விரித்து உன் முன் அமர்ந்துள்ளோம். எங்கள் நாவு உன்னை போற்ற தகுதியற்றது, எங்கள் செயல்கள் உன்னிடம் கேட்க தகுதியற்றவை. ஆனால் உன்னுடைய ரஹ்மத்தோ உன்னுடைய கோபத்தை விட பெரியது. இந்த மகத்தான ஷபானுடைய வியாழன் வெள்ளிக்கிழமையை கொண்டு நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம். எங்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து விடு. எங்களுக்கு நீ கொடுத்த அனைத்து ரஹ்மத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்த மறந்து இருந்தால் அதையும் மன்னித்து விடு. அல்ஹம்துலில்லா, நீ எங்களுக்கு கொடுத்த அனைத்திற்கும் நன்றி. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் உனக்கே உரியது. யா அல்லாஹுவே, இந்த நாளில் கடன் சுமையால், நோய்களால், சோதனைகளால், இன்னும் தொடர் வறுமையால் பாதிக்கப்படக்கூடிய அனைவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்துவிடு. இன்னும் எங்களுக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து விடு.
எங்களுடைய தடைப்பட்ட காரியங்களை நடத்தி கொடு. அல்லாஹ்வே உன்னுடைய உதவியை எங்களுக்கு கொடுப்பாயாக. நாங்கள் கேட்க மறந்த அனைத்து தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. இன்னும் நாங்கள் மாமீன்கள் என்று நாவால் மட்டும் சொல்லிவிடாமல் அதை உள்ளத்தால் உணர்ந்து உனக்கு பிடித்த அமல்களைச் செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இரு உலகிலும் சிறந்த அடியார்களாக எங்களை மாற்றுவாயாக. எங்கள் இரு உலகத்தின் தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக. இரு உலகத்திலும் எங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பாயாக. இன்னும் அனைவரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு, அனைவரும் போற்றக்கூடிய அளவிற்கு, கண்ணியப்படுத்தக்கூடிய அளவிற்கான வாழ்க்கையை இரு உலகிலும் எங்களுக்கு நசீபாக மாற்றி தருவாயாக. இந்த நாளில் எங்களுடைய சோதனைகள் வேதனைகள் அனைத்தை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. எங்கள் அனைவருடைய துஆவையும் இந்த நாளில் அடுத்த சூரியன் உதிக்கும் முன்பு கபூலாக்கி தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனையின் காரணமாக கூட அல்லாஹ் தாலா இதில் ஏதாவது ஒரு துவாவை கூட அல்லாஹ் நம்மளுக்கு கபூலாக்கி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஆமீன் சொல்லிடுங்க. எல்லாருமே கமெண்ட்ஸில் ஆமீன் போட்டுருங்க. இப்போ அந்த வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு இன்றைக்கு மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியாவது இதை முடிச்சுக்கோங்க. தரூதே இப்ராஹிம் சலவாத்தை 11 தடவை ஓதிக்கோங்க. சலவாத் என்பது துவாக்களுடைய தடைகளை நீக்கக்கூடியது. 11 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது கலிமா தையிபா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற கலிமாவை நீங்கள் 100 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கலிமாவை ஓதும்போது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல எந்த தேவையையும் நிறைவேற்றக்கூடியவன் என்னுடைய ரப்பை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க உறுதியான எண்ணத்தோட நீங்க இந்த திக்கரை நீங்க 100 தடவை நீங்க சொல்லி முடியுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சிறந்த ஷபானுடைய முதல் வியாழன் வெள்ளிக்கிழமையில யார் இந்த திக்கரை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குது, அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும். அதனால இந்த திக்கரை நீங்க இன்றைய தினம் ஓதி முடிச்சிருங்க. அடுத்தது 3வதான அமல் சூரா இஹ்லாஸை 41 முறை நீங்க ஓதி முடிச்சிருங்க. இந்த சூரா திருக்குரானில் 3ல் ஒரு பங்காக நமக்கு இருக்குது. அதாவது 3 தடவை ஓதணும் அப்படின்னா முழு குரானை ஓதிய நன்மையை நமக்கு அல்லாஹ் தர்றான். அது மட்டும் இல்லை, 41 முறை இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது மலைகளையும் நகர்த்தும் சக்தி கொண்ட அமலாக மாறுது. இன்றைய தினம் இதை ஓதாமல் யாருமே விட்டுறாதீங்க. ரொம்ப சிறப்புகள் இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் நான் சொல்கிறேன். அடுத்தது இஸ்திக்ஃபாரை 313 தடவை நீங்கள் ஓதிடுங்க. இஸ்திக்ஃபார் என்பது நம்மளுடைய துவாக்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய, துவா உடனே கபூல் ஆகக்கூடியது, செல்வத்தை நமக்கு பரக்கத்தா கொடுக்கக்கூடியது, நம்மளோட சோதனைகளை முடிக்கக்கூடியது. திருக்குறான்ல அல்லாவே சொல்றான், உங்கள் ரப்பிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவன் மிகப்பெரியவன், மன்னிப்பவன், அவன் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்வான், செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகரிக்கச் செய்வான் அப்படின்னு சொல்றான். அதனால இன்றைய தினம் இஸ்திக்ஃபாரை 313 தடவை ஓதுங்க. ஏன் 313 அப்படின்னா, பத்ர் போரில் இருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கையின் அளவு தான் இந்த 313. இந்த எண்ணிக்கையில் நம்ம திக்ருகளை ஓதணும் அப்படின்னா அதற்கென்று சில பரக்கத்திற்கு அதுவும் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் 313 தடவை இஸ்திக்ஃபாரை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரும் படையாக நிற்கும். எப்படி பத்ர் போரில் படையாக நின்றாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரும் படையாக நின்று உங்களுடைய விதியின் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட சோதனைகள் இன்றோடு முடிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் இந்த இஸ்திக்ஃபாரை 313 தடவை ஓதிட்டு துஆ செய்யுங்க. அல்லாஹ்வே, நான் சோர்ந்து போய்விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய நெருக்கடிகளை அகற்றிவிடு அப்படின்னு சொல்லுங்க. இன்றைய தினம் 313 தடவை இஸ்திக்ஃபாரை ஓதுனீங்க அப்படின்னா வானவர்கள் உங்களுக்கு துணை நிற்பாங்க, உங்களுக்கு உதவிகள் செய்ய. இன்னும் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை போரில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். எனவே மறக்காம ஓதிடுங்க. அடுத்தது இறுதியாக ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம் சலவாத். அதாவது ஆரம்பத்திலையும் 11 தடவை நம்ம தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதுறோம், முடிவிலையும் 11 முறை சலவாத்தை ஓதி முடிக்கணும். அதன் பிறகு 6வதான அமல் என்ன அப்படின்னா, நம்மளோட துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்கறது. இந்த அமலை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி, யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் சஜ்ஜிதாவில் போயிட்டு தலையை வச்சு நம்மளோட ரப்புக்கிட்ட நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து துஆவையும் இந்த அமலை கொண்டு, இதனுடைய பரக்கத் கொண்டு நம்மளோட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு துஆ இருந்தாலும் கேளுங்க, எவ்வளோ கடன் இருந்தாலும் கேளுங்க, எவ்வளோ நோய் இருந்தாலும் கேளுங்க, பிள்ளைகளால் பிரச்சனையா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா, எல்லா பிரச்சனையும் அல்லாஹ்விடத்தில் அந்த சஜ்ஜிதாவில் ஒப்படைங்க. கட்டாயம் அல்லாஹாலா எல்லாத்தையும் அறியக்கூடியவன் தான். ஆனால் நம்மளோட நாவில் இருந்து கேட்கக்கூடியதை அல்லாஹ் விரும்புகிறான். நம்மளுக்கு நடக்கக்கூடிய சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும், சந்தோஷம் கவலை கஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் நம்ம நாவில் இருந்து
எனக்கு இது வேணும், எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்றத அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அதனால கண்டிப்பா இந்த அமல கொண்டு அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் உன்னதமானது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்றைய தினம் யாருமே இத மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த அமல ரொம்ப நம்பிக்கையோட இதுல சொல்லப்பட்ட முறைப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நாளை சூரியன் உதிக்கும் முன்பு உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா நிறைய மாறுதல்கள ஏற்படுத்தியிருப்பான். உங்களோட விதிய மாத்தியிருப்பான் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு ஜும்மாவுக்குள்ள நல்ல செய்திகள், நீங்க விரும்பக்கூடிய சந்தோஷமான செய்திகள நீங்க பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் அத கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே கமெண்ட்ஸ்ல யா அல்லாஹ் ஆமீன் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா அல்லாஹ்வினுடைய பரக்கத்தான அனைத்து திருநாமங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் அல்லாஹ். அல்லாஹ்வை எப்படி அழைச்சா அவன் விரும்புவானோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் அல்லாஹ். அதை கொண்டு நம்ம அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பரக்கத் கொண்டு நம்முடைய துஆவை எல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அதனால யா அல்லாஹ்ன்னு போட்டுருங்க. இதுல நம்ம சில துஆக்கள கேட்டிருக்கோம். ஆமீன்னு போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி பெற்ற அமல். கட்டாயம் எல்லா மக்களுக்குமே போய் சேரட்டும். அதனால முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது 30 ஜூஸ் குரானும் தமிழ்ல கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, தமிழ் குரான் ரெடியா இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.